welcome back to my channel. So recent times la one of the most asked questions என்கிட்ட என்ன அப்படினு பாத்தீங்கன்னா how to start my baking business and how to be a successful baker in 2025. உங்களுக்கு ஹோம் பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா ஆல்ரெடி அவ்ளோ காம்படிஷன் இருக்கு. இப்போ நான் புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்றேன் அப்படினா நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா அதை சஸ்டெயின் பண்ணி இருக்கிறது 2025ல அதுவும் இது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ என்னோட சேனலை இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஹாய், ஐம் ஹரிணி. நான் வந்து ஒரு 7 இயர்ஸா ஹோம் பேக்கரா இருக்கேன். 2021ல ஹரிணிஸ் குக் புக் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 2023 அப்படிங்கிறப்ப என்னோட ஆன்லைன் கோர்சஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணேன். அது முடிச்சுட்டு இப்போ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதான் என்னை பத்தின ஒரு சின்ன பிரீஃப். நீங்க என்னோட கேக் ஒர்க்ஸ் அண்ட் என்னோட கிளாஸஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ கமிங் பேக் டு தி டாபிக், 2025ல நான் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து எவ்வளோ காம்படிஷன் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த டைம்ல ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்றது இஸ் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்றது இஸ் நாட் as easy as it was when I started. So அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் தான் கொடுத்திருப்பேன். Because I started online and offline tutoring. எனக்கே வந்து என்னோட அந்த ஒபினியன் மேல ஒரு சின்ன கான்ட்ராடிக்ட் பண்ற ஒரு கருத்து இருக்கு. Yes, you can start your business in 2025 and run it successfully. அத வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்றது அப்படிங்கறத நான் வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். So first start அவ்வளவுதான். So first என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க வந்து அதுல ஸ்பெசிபிக்கான ஒரு நீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ், சீஸ் கேக்ஸ், ஜார் கேக்ஸ், கப் கேக்ஸ் இந்த மாதிரி சில ரெசிபிஸ் சூஸ் பண்ணுவாங்க rather than going for the customized cakes. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம சிம்பிளா மேக் இட் சிம்பிள். ஏன்னா இப்போ வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது இந்த ப்ரௌனில டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ், சீஸ் கேக்ஸ், இல்ல இந்த ட்ரெஸ்லெச்சஸ் கேக். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஷார்ட் அண்ட் சிம்பிள் கேக்ஸ் தான் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாலுமே இந்த புஷ் கார்ட்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஹோம் பேக்கர்ஸோட ப்ரௌனி சேல்ஸ், அதாவது அவங்க வேர்ல்ட் வைட், இந்தியா வைட் ஷிப்பிங் பண்றது, தமிழ்நாடு வைட் ஷிப்பிங் பண்றது, இந்த மாதிரி அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பிகாஸ் இதுக்கெல்லாமே ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி. ப்ரௌனிஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கேக்ஸை விட உங்களுக்கு ஷிப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ப்ரௌனி ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியலா நிறைய நாலேஜ் இருக்கணும், டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் இருக்கிற ரெசிபியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கு யூ ஹேவ் a lot of யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நம்ம சேனல்லையே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரௌனி ரெசிபி, கிரிங்கிள் டாப் ப்ரௌனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்கு. ஐ நோ என்னோட கிளாஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கல்ல, அவங்க அந்த ரெசிபியை வச்சுதான் அவங்க ஒரு பிசினஸாவே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கிளாஸஸ் கத்துக்க வந்தாங்க. பட் அவங்க என் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது என் கிளாஸை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரௌனி ரெசிபி தான். ஸோ யூ ஹேவ் அ ஃப்ரீ சாய்ஸ். என்னோட சேனல்ல மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச எந்த சேனல் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ரெசிபியை நீங்க மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இப்போ நீங்க ஒரு கேக் டெக்கரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அந்த நுவான்சஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். பட் ப்ரௌனிக்கு ஐ டோன்ட் திங்க் சோ. நீங்க ஒரு 2-3 டைம் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படினாலே ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு கெட். இத நீங்க யோசிக்கிறது என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர், மேபி உங்க பக்கத்து வீட்லயா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட், காலேஜ் மேட், பியர் யார் வேணாலும் இருக்கலாம், ப்ரௌனி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இவ்ளோ காம்படிஷன் இருக்கு, எப்படி அதுல நான் சஸ்டெயின் பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், எவ்ரி செல்லர் வில் ஹேவ் அட்லீஸ்ட் a customer. சோ அதெல்லாம் பார்த்து இன்டிமிடேட் ஆகாதீங்க. எனக்கு கஸ்டமர் இருக்க மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கஸ்டமர்ஸ் இருக்கிற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட். நீங்க ப்ரௌனியை வச்சு ஸ்டார்ட் பண்ணாலுமே, ப்ரௌனி ஆர் எனி சிம்பிள் பேஸ்ட்ரி கேக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுலயே வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ட்ரை ஃபார் அதர் திங்ஸ் ஆல்சோ. லைக் ஃபர்ஸ்ட் உங்க நீஷ் வந்து ப்ரௌனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடாம ஜஸ்ட் லேர்ன் அதர் திங்ஸ் ஆல்சோ. லைக் இப்போ கஸ்டமைஸ்ட் கேக்ஸ்க்கெல்லாம் டிமாண்ட் வந்து அவ்வளோ ஜாஸ்தி. ஏன்னா யாருமே இப்பெல்லாம் நம்ம ஒரு பேக்கரியில இருக்கிற பிளேன் கேக்கை வந்து வாங்கி கொடுக்கறது இல்ல, கரெக்டா? ஈவன் இப்போ பேக்கரிஸ்லயுமே ஃபுல் கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் எல்லாம் பண்ணி தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதையும் லேர்ன் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கேக்குக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் கிடையாது. ஆஃப்டர் கோவிட் தான் வந்து இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியே பயங்கரமா பீக் ஆச்சு. என்னோட மேஜர் வந்து இன்ஜினியரிங் இன் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ நான் வந்து அதனால இந்த மாதிரி தான் இருக்க போகுது என் லைஃப், இப்படிதான் நான் ஃபியூச்சர் இருக்க போகுதுன்னு கொஞ்சம் டிசைட் பண்ணிட்டு முன்னாடியே எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சப்பெல்லாம் யூஸ் டு ட்ரை பேக்கிங் கேக்ஸ், பீட்சாஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்றது when இந்த கேக் ஃபேட் இதெல்லாம் எதுவுமே இந்த பேக்கிங் ஃபேடே இல்லாததுக்கு முன்னாடி, when literally no one bothered about home baking, அந்த டைம்ல I started. எனக்கு பிறந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா I didn't have a lot of reference. இப்போ ஏதோ ஒண்ணு அப்படின்னா நம்ம யூடியூப்ல போய் ஒன்று ரெஃபர் பண்றோம்ல, இல்ல வெப்சைட்ல எடுத்து ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தோம்ல, எனக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இல்ல. ஸோ என்னோட
டைம்ல எப்படி இருந்ததுன்னா ஐ யூஸ் டு டூ ஸோ ஐ சேஞ்ச் த ரெசிபி அண்ட் நான் வந்து என்னோட ரெசிபியை ஃபைனலைஸ் பண்றதுக்கு ஏன் இந்த அவுட்புட் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ டிட் இட் ஆன் மை ஓன் ட்ரையல் அண்ட் எரர் தான். a lot of reference அப்ப இல்ல. பட் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு, யூடியூப்ல அவ்வளோ ரெஃபரன்சஸ் இருக்கு, a lot of websites, blogs, vlogs, you name it and you have it. so இந்த அளவுக்கு இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. கரெக்ட்டா? நீங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் நான் என்னோட பிகினர் வீடியோலயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பா ஒரு பேக்கிங் கிளாஸ் போய் தான் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஆனஸ்டா நான் வந்து கிளாஸ் எதுவும் போய் கத்துக்கல. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கிறதுல நீங்க ஒன்னு கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிகாஸ் எவ்ரி டே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் ஃப்ரீ. ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூல் ஹேவ் மோர் அட்வான்டேஜ் ஓவர் தெம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து கிளாஸ் போகாம கத்துக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களே தான் அவங்க எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணணும். ஈவன் அவங்க ஒரு ரெசிபி பாக்குறாங்க அப்படின்னாலுமே இது கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா ஓகே பெட்டர் வெல் அண்ட் குட். பட் அது ஒர்க் ஆகல அப்படின்னா திருப்பியும் they have to come back search for another recipe. அப்புறம் அவங்க ஜஸ்ட் இப்போ நான் கிளாஸ்ல எல்லாம் பாக்குறேன்ல, அவங்க வருவாங்க கிளாஸ்க்கு, அவங்க யூடியூப்ல நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் அந்த சயின்ஸ் எதுவும் தெரியாது, ஏன் அதை போடுறோம், ஏன் இதை போட மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி எதுவுமே தெரியாம சும்மா பிளைண்டா ஒரு ரெசிபியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ மென்டார். இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ்ல மேபி ஒன் டைம் ஃபீ எவ்வளவோ வச்சிருப்பாங்கல்ல, அது நீங்க போய் கத்துக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அது பெட்டர். நம்ம மித்தவங்களுக்காக பேச முடியாது, என்னோட பேச நான் வந்து ஒரு லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் வந்து நான் ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேன், கரெக்டான ஒரு ரெசிபி கியூரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். நல்ல ஃபீட்பேக் வந்து ரெசிபிஸ் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து ஒரு கோர்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வைங்க. உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஜஸ்ட் ஒன் டைம் அமௌண்ட் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா you'll have access to all my recipes and you'll have a direct mentorship from me. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க போய் சர்ச் பண்ணணுங்கிறதோ இல்ல ஏன் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் இங்க தப்பா வந்துருச்சு அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க தேவையில்லை. ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே I'll be there to help you and guide you. So I think நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்ப இருக்க டைம்ல இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இல்லாட்டி நீங்க வந்து பரவாயில்ல நான் ட்ரையல் அண்ட் எரர்லயே பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு ரெசிபியை பார்த்தே நான் யூடியூப்ல இருந்து பண்றேன்னா வெல் அண்ட் குட், அதுவும் நீங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நீஷ் சூஸ் பண்ணிட்டீங்க, செகண்ட் வந்து ஒரு மென்டார் சூஸ் பண்ணிட்டீங்க, இல்ல ஒரு கிளாஸ் போய் கத்துக்கிறீங்க, ஒரு ரெசிபி உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்க யூடியூபை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பிராக்டிஸ், கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிராக்டிஸ் பிளேஸ் a very important role. நீங்க பிராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு ஃபினிஷிங் நல்ல ஃபினிஷிங் அச்சீவ் பண்ணி நீங்க உங்க ப்ரொஃபைல்ல போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் அதை பார்த்து தான் வரும். கரெக்டா? ஸோ நீங்க சோஷியல் மீடியால போடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா கொஞ்சம் டைம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி நீங்க ஒரு ப்ராப்பரா ஓகே ஒரு அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 75% என்னால நல்லா செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா then you can apply for FSSAI license. ஒரு ஹோம் பேக்கர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா லைசன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஹோம் பேக்கர்னு இல்ல, எனி ஃபுட் பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்றீங்க, உங்ககிட்ட இருந்து கஸ்டமருக்கு நீங்க ஒருத்தங்களுக்கு செல் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கனாலே கண்டிப்பா அதுக்கு FSSAI லைசன்ஸ் தேவை. FSSAI லைசன்ஸ் இல்லாம நீங்க எந்த சேல்ஸும் பண்ணக்கூடாது. எப்படி ஈஸியா FSSAI லைசன்ஸ் அப்ளை பண்றது அண்ட் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு டீடைல் கம்ப்ளீட் பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் மேல கார்டாவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா FSSAI அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா you are licensed and you can sell your cakes. இப்போ உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு, நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அடுத்தது சோஷியல் மீடியா. இனிஷியல் ஃபியூ கேக்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இந்த மாதிரி கொடுத்துடலாம். பட் போக போக நீங்க உங்களுக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு சோஷியல் மீடியா இஸ் a very important tool. நீங்க பண்றது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால போட ஆரம்பிக்கணும். சோஷியல் மீடியால போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிராண்ட் தேவை. கரெக்டா? சோ அந்த பிராண்ட் வந்து ஒரு நல்ல கேட்சி நேமா வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அந்த நேம் வந்து ரொம்ப ஃபேன்சியா போக கூடாது. ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். ஆனஸ்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஹரினிஸ் குக் புக் அப்படிங்கிற நேம்ல தான் வந்து என்னோட பேக்கிங் பிசினஸும் வச்சிருக்கேன். which actually is a little disadvantage தான் எனக்கு. ஏன்னா என்னோட நேம்ல வந்து ஹரினிக்கு HARINE. ஓகே, சோ நிறைய பேர் அதை ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ அது ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் நேம்னு நினைச்சிட்டு ஹரைன்னு சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்கு வாய்க்கு வர நேம் சொல்லுவாங்க. அண்ட் அது குக் புக் அப்படிங்கறது ஃபுல்லா படிக்காம அது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் நேம்ங்கிறதுனால அவங்களே கேக் பேக்கிங், கேக் புக் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வச்ச பேரே வந்து ஐ திங்க் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன். மேபி இப்போ நான் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஹரினிக்கு ஐ போட்டுட்டு HARINI போட்டுட்டு ஹோம் பேக்ஸ் அந்த மாதிரி சிம்பிளா வச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் மறந்துடாதீங்க நீங்க ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்றப்போ. ஏன்னா இது வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ண அவங்க சர்ச் பண்ணாங்க
அப்படின்னாலுமே சம்டைம்ஸ் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து காமிக்காது ஸ்பெசிஃபிக்கா சர்ச் பண்ணாலுமே. அண்ட் ஒன்ஸ் நீங்க நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் ஓன் லோகோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோகோவை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. சிம்பிள், நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்கு லோகோக்கு. என்னோட சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா கேன்வா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்டர்ஃபேஸ் அண்ட் யார் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூடியூப்ல வந்து கேன்வா டுட்டோரியல் ஃபார் கிரியேட்டிங் சிம்பிள் லோகோஸ் அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நீட்டான லோகோ கிரியேட் பண்றதுக்கு நிறைய எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ்மே இருக்கும். அதுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், அதுல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல லோகோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லோகோ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஒரு யூடியூப் பேஜோட அந்த தம்ப்நெயிலா வைக்கிறதுக்கு, அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ஸா வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்தோன்னா அந்த விசிபிலிட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்கேஸ் நீங்க இனிஷியலா அந்த கேக் பாக்ஸஸ் எல்லாம் வாங்குறீங்கல்ல, ஒயிட் கேக் பாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த லோகோ வந்து ஸ்டிக்கர் மாதிரி கட் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்க மேல ஒட்டி கொடுத்தீங்கனாலே ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஃபேன்சியா கஸ்டமைஸ்ட் பாக்ஸஸ் எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் நீங்க லோகோ வச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து இந்த பிரிண்டிங் பிரஸ்லயே போய் கேளுங்க எப்படி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு நீட்டா அந்த மெஷின் கட்டிங்கோட கொடுப்பாங்க அப்படின்னு. அவங்களே ஒரு ஐடியா சொல்லுவாங்க. நான் வந்து இங்க லோக்கல் பிரிண்டிங் ஷாப்ஸ்ல இருந்து இந்த மாதிரி லோகோஸ் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ பிளெயின் பாக்ஸஸ் வந்து எம்டியா அப்படியே போகாம என்னோட லோகோ மட்டும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவேன். நான் பிராக்டிஸ் ஈஸியா சொல்லிட்டேன் கரெக்டா, பட் ஆக்சுவலா நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. இனிஷியலா நீங்க ஒரு ரெசிபியை வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க. இது வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னோட கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு நான் அடிக்கடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரெசிபி, இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபி கிடைச்சிருச்சு, பட் உங்களுக்கு இன்னும் அந்த ஃபினிஷிங் எல்லாம் எடுத்துட்டு வர முடியல அப்படிங்கிறப்போ நீங்க எவ்ரி டைம் கேக் பேக் பண்ணி நீங்க ஃபினிஷிங் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அது வந்து உங்களோட டைம், எஃபர்ட், காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணும். அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நிறைய கேக் டம்மிஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அது வந்து நீங்க கேக் பேஸா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பஞ்ச் நீங்க வந்து ஒன்று ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலா அந்த கேக் டம்மிஸ் இருக்குல்ல, அந்த டம்மிஸ்ல வந்து ஒரு கிளிங் ராப்போ இல்ல ஏதோ ஒன்று அதை சுத்திட்டு அதுக்கு மேல நீங்க க்ரீம் எல்லாம் கொடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்ரி டைம் நீங்க கேக் பேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் வேஸ்ட் ஆகும். அந்த கேக் யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாது, நம்மளே தான் கேக் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தான் உங்க ப்ரொஃபைல பில்ட் பண்றதுக்கும் இந்த கேக் டம்மிஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ப்ரொஃபைலையும் நிறைய டிஃப்ரெண்ட் இமேஜஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கும் நிறைய பிராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் ஆஃப் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இதெல்லாமே சொல்றது ஈஸி தான், செய்யறது வந்து கஷ்டமா இருக்கும். பட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் வந்து எப்பவுமே கஷ்டமா இருக்கும். ஸோ வச்சு ஒரு அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி, ட்ரஸ்ட் மீ. ஸோ முதல்ல வந்து அது என்ன ஏதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணி நம்ம ஒரு அளவுக்கு தெளிஞ்சு வர்றதுக்குள்ளேயே ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நிறைய பேக்கர்ஸோட ப்ரொஃபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் போஸ்ட் பண்றாங்க, எது நல்லா போகுது, வைரல் கண்டென்ட்ஸ் என்ன பேக்கிங்ல, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு கீப் ஆன் பிராக்டிசிங். இனிஷியலாவே அந்த சக்சஸ் வந்துடாது. கண்டிப்பா நீங்க உங்க கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் a lot. So be consistent and initially சொன்ன மாதிரி யாருமே உங்ககிட்ட ஆர்டர் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், கண்டிப்பா யாரும் இனிஷியலா வந்து ஓ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் பண்ண மாட்டாங்க. பட் டோன்ட் கிவ் அப், கீப் பிராக்டிசிங், கீப் பில்டிங் யுவர் ப்ரொஃபைல். முடிஞ்ச அளவுக்கு இனிஷியலா வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்து பாருங்க. இப்போ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க, ஸ்கூல்ல இருக்கீங்க, காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் யுவர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ், யூ ஹேவ் யுவர் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்கள வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம். ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்து பாருங்க, இல்ல கம்மி ரேட்ல கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி இனிஷியலா உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் வந்து தேவை. அதை வந்து பில்ட் பண்றதுக்கு சோஷியல் மீடியா அண்ட் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஆர் நல்ல பிரைஸ் கம்மியா ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த மாதிரி உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியலா ஓவர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஸ்டார்ட் சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்கா நீங்க ஒரு கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, என்னோட கிளாஸை ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறோம்ல, அதை வச்சு சொல்றதுல என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்போ இதுதான் பண்ண போறோம், இந்த டூல்ஸ் தான் வேணும், இந்த இன்கிரீடியன்ஸ் வேணும், இந்த அவன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மென்டார் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ என்ன, அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க, அண்ட் அவங்களோட டெக்னிக்ஸ், இத்தனை வருஷமா அவங்க லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. ஐ திங்க் that is more valuable rather than you spending your time, your effort in researching and instantly aiming for success. கரெக்ட்டா? So as I've already said, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் சூப்பரா பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சனால இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரி ஹைலைட்ஸ் அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்ஸ் போட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட ஃபியூ கோர்சஸ் இருக்கு. நான் என்னோட கோர்ஸோட லிங்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் செக் பண்ணிட்டு in case you're purchasing from me, I can guarantee you that நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கைட் பண்றதுக்கு எப்பவுமே இருப்பேன். டிபெண்டிங் ஆன் த கோர்ஸ் யூ ஆர் சூசிங். ஒரு மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ்ல சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராப்பரா எப்படி நீட்டான ஒரு கேக் பண்ற வரைக்கும் அந்த கோர்ஸ்ல கவர் ஆயிருக்கும். அதுவும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோட கைட், என்னோட ஹெல்ப் அண்ட் நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவேன். ஸோ நீங்க 2025ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நான் வந்து ஃபியூ
இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட் இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் இந்த வீடியோ பத்தின தாட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். என்னோட கோர்சஸ், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் லைக் FSSA அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் லீவ் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. பாய்.